ஃபயர் சிக்கன் கறிக்கு தான் போவோம் அப்புறமா. மூஞ்சிலாம் அடிக்கும் மாப்பிள்ள, எல்லா கறியும் நெருப்போம். உதயேறி போச்சு ஜி டாக்கு 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 அப்படி வச்சுக்கலாமா மாப்பிள்ள? அதெல்லாம் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசு. சிக்கன் சிக்கன் மோமோஸ். வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். மச்சான் அப்புறம் என்ன ஃபேனு ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபயர் சிக்கன் கறிக்கு தான் போவோம் அப்புறமா. மூஞ்சிலாம் அடிக்கும் மாப்பிள்ள, எல்லா கறியும் நெருப்போம். வாங்கினது பத்தலையா நம்ம இது வரைக்கும்? என்ன ஸ்டார்டிங்கே லெக் பீஸா? இந்த லெக் பார்க்கும்போது எனக்கு அழகி எல்லாம் இல்ல. அவ்வளோ பெரிய காமெடி ஒன்று. லைலா பாத்துக்கிறியா முன்ன பின்ன? லைலானா யாரு? நம்ம ஆக்டர். ஆமா பாத்துருக்கேன். பாத்துக்கிறியா? ஆக்டர் லைலா. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அத்தந்தா இப்படி சொல்லிருக்க மாட்டியா? இன்னும் இந்த காமெடி கூட கனெக்ட் ஆகல. புரியுது புரியுது. இன்னும் நீ 18+ காமெடி கூட செட் ஆகல. அந்த அதுக்கு நான் அப்படி உட்காந்துருக்க போறேன். இதை பாரு. இல்ல அப்படியே இந்த பாட்டு மச்சான் அழைக்கல இல்லை புரிஞ்சிச்சா? என்ன மாப்பிள்ள அப்புறம்? அப்புறம் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நான் நினச்சி கூட பார்க்கலாம். கண்டிப்பாக பரவாயில்லையா? என்ன மாப்பிள்ள தொடைய பாதி காணோம். வேவுமா? அது என்ன மினிட்ஸ் மாப்பிள்ள? என்ன டைம்? ஒரு பக்கம் இவ்வளோ மினிட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக செஃப் தாமு சொல்கிற மாரி சிக்கன் வந்து 8 மினிட்ஸ் இருந்தால் போதும். 8 மினிட்ஸ் ஒரு பக்கம் மட்டும் சொல்கிறேன், இல்லை 2 பக்கம் சேர்த்து 4 மினிட்ஸ் சொல்கிறேன். இல்லை ஒரு தொடை மட்டும் 8 மினிட்ஸு. சரி மச்சான், ஏதாவது எடுத்து விடு மச்சான். நீ ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து விடு முதல்ல இந்த மாதிரி லொக்கேஷனில். ஆமாம் மச்சான், இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு பாட்டு. ஏதாவது ஒரு பாட்டு போடு. எப்படி மச்சான் இப்படி எடுத்துக்கலாம்? போதையேறி போச்சு டாக்கு டாக்கு டாக்கு. என்ன மச்சான் இந்த லொக்கேஷனுக்கு அது கரெக்டாக இருக்கு. அங்கேயே அந்த சாங்லேயே வந்து பாட்டு இல்லையா மச்சான்? நீ சிக்கனை வேக விட்டுருப்பாங்க. நீ சரக்கு என்னத்தை செய்ய மச்சான்? லிவர் போயிடும் மச்சான். மாப்பிள்ள இந்த பெரிய பெரிய செப்புங்களை அப்படி தூக்கி விட்டு அப்படி அப்படி டக்கு டக்குன்னு பிடிச்சி மறுபடியும் வைக்கிறாங்களே. பாரு. அந்த பக்கம் திருப்பி போடியா? திருப்பி போச்சு. சிக்கனை திருப்பி போடக்கூடாது. சரி அக்கில் என்ன கட்டி வச்சுப்பானே. ஸ்கூல் பசங்களெல்லாம் இந்த மாதிரி தந்தூர்லாம் இது பண்ணிக்கிறியா? இல்லை மச்சான், இதான் மச்சான் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்கூல் பசங்களாம் எப்படி? ஸ்கூல் விஷயத்துல தான் எப்படி மாப்பிள்ள? ஸ்கூல் விஷயத்துல எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம ஸ்கூல் படித்தோமேல நம்ம 2 பேரும் ஒன்றா படிச்சிங்களா? 2 பேரும் ஒன்றா மாப்பிள்ள படித்தோம். இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் வேற மாப்பிள்ள. 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசு. சிக்கன் மோமோஸ். அதான் எங்க அப்பாவே திட்டுவாங்க. ஒரு நாள் மெசேஜ் அனுப்பி மெசேஜ்ல இது என்னடா போட்டு மெசேஜ் படிச்சு காட்டினேன். அப்பா இது படிச்சுட்டேன் நான். எல்லாம் படிச்சு காட்டினேன். என்ன பண்ணி எவ்வளோ சொல்றாங்க இப்போ 40,000 ரூபா கட்டி சிபிஐ சிலபஸ் படிக்க வச்சதுக்கு என்னடா இங்கிலீஷ் படிக்கிறியாடா? அதோட நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன் மச்சான். சேட் ஆயிட்டியா? நம்மளோட இது ஐயோ போட்டு மச்சான், போட்டு மச்சான். நம்ம கார்த்திக் தள்ளி விட்டுருவோம். அவன் பிறந்தமே எடுத்துப்பான் மச்சான். அப்படியே மச்சான். அப்ப எல்லாத்தையும் கூட உள்ள போட்டு எடுத்துக்கலாம். எந்த கலர் வேணும் உனக்கு? சூஸ் பண்ணிக்கோ. எந்த கலர்? சிகப்பு தான். சிகப்பு தானா? உனக்கு எப்படி இருப்பான்? உனக்கு சாப்பிட்டா போடுற கலர்ல சரி ஓகே. அப்போ நீங்க 2 பேரு இதை எடுத்துங்க. ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ. இதுதான் நம்மளுக்கு எப்பவுமே செட் ஆகும். காலேஜ் வாழ்க்கை எப்படி போச்சு மாப்பிள்ள?
காலேஜ் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள. படிச்சதே கிடையாது இப்பெல்லாம். ரொம்ப ஜாலியா இருந்தா. நீ அப்படி வரியா? அங்க ஒருத்தன் சிக்கனை போட்டு பேட்டிட்டு இருக்கான் பாரு, அவன் கூட தான் குடும்பம் நடத்திருந்தேன் காலேஜ்ல. அவன் நானும் தான் இருந்தோம். போச்சு, ஓரளவுக்கு போச்சு காலேஜ் லைஃப். சும்மா ஜாலியாவே போச்சு. படிக்கல பெருசா, நாங்களாம் படிக்கல. அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? ஏதோ தானே படிச்சு பாஸ் பண்ணோம். அப்படி இப்படியே போச்சு லைஃப். உனக்கு காலேஜ் லைஃப் எப்படி போச்சு? எனக்கா காலேஜ் போனாதான் லைஃபை போத்துக்கு. அப்படி சொல்லு. இல்லாட்டினா எப்படி நாலு பேர் சேர்ந்து இப்படி சமைச்சிட்டு இருப்போமா? நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல. இல்லைன்னா உங்களெல்லாம் உட்காந்து சமைச்சுட்டு இருப்போம். அதை சொல்லு. அதைத்தான் நானும் சொல்றேன். வேற ஏதாவது சம்பவம் காலேஜ்ல என்ன சம்பவம்? காலேஜ்ல என்னன்னா மாப்பிள்ள, நான் சொல்றேன், நான் ஒரு பிள்ளைய ரொம்ப விரும்பினேன். வேற ஒருத்தனை விரும்பிச்சா? அந்த பிள்ளை என்னை விரும்பவே இல்லை முதல்ல. ஆனா என்ன ஆகி போச்சு, அது வந்து ஒரு கேரளா பிள்ளை. சரி, நம்ம தமிழ் பையனாச்சே. நீயும் தமிழ் மாதிரி தான். சரி, நம்ம என்னன்னா ஒரு எப்பவுமே அந்த தமிழ் பசங்களுக்கு இந்த கேரளா பிள்ளைங்களை பார்த்தா ஒரு கிரேஸ் இருக்குமா? இருக்காது? கண்டிப்பா இருக்கும். அந்த கிரேஸ் வந்து என்னன்னா வந்து, நான் விரும்பின அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நாள் வந்து பர்த்டே, பிறந்த நாள். சரி, நம்ம என்ன பண்றது, பிறந்த நாளுக்கு நம்ம வந்து அந்த பிள்ளைக்கு மலையாளத்துல தான் சொல்லணும். மலையாளத்துல வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா எப்படி மலையாளத்துல வந்துட்டு பிறநாள் ஆசம்சகள் அப்படின்றதுதான் எனக்கு தெரிய வந்தது. அது கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், அவன் கேரளாக்கார பையனால அவன்கிட்ட போய் மச்சான் அந்த மாதிரி மச்சான் அந்த பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள், நான் எப்படியா நான் போய் சொல்லிடணும்டா அந்த பிள்ளைக்கு, நான் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்னடா போய் சொல்ல வேண்டியதாடா, மினிமம் ஆப்ரிகன்ஸ் அப்படி இல்லை மச்சான், அவங்க தாய்மொழி மலையாளத்துல சொன்னாதான் மலையாளத்துல செட் ஆகும், இப்போ ஃபியூச்சர்ல அப்படி இப்படி போய் செட்டில் ஆகிட்டோம்டா அந்த பிள்ளையோட அப்படின்னு நினைச்சேன். சரி, இவன் நான் இவ்வளவு தூரம் ஆசைப்படுறானேன்னு சொல்லி நான் உன்னை பிரேமிக்கும்ட்டேன். சரி, நான் உன்னை பிரேமிக்கணும். நம்மளுக்கு தான் மலையாள வாடே வராதே, மலையாள வாட கூட தெரியாம இருக்கும். நம்ம முத்து படம் டைலாக் போடுது. ஆமா, நான் உன்னை இறுக்கி அடிச்சு வருமா? அந்த ரேஞ்சில இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு நல்ல வேலை அது சொல்லி அதுதான் சொல்ல. சரி, நான் உன்னை பிரேமிக்கும் போய் சொல்றேன்ட்டான். நானும் சரி விவரம் பத்தாம நானும் அந்த பிள்ளைகிட்ட போய், சரி ஒரு 3 பிள்ளை வரிசையா உட்காந்தாங்க, அந்த பிள்ளை நடுவுல உட்காந்துருந்தது. இந்த மாதிரிமா ஹலோ, அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுக்க, என் பேரை மாத்திருவோமே நம்ம. சரி, பேர் ஒரு கௌசல்யா அப்படி இப்படின்னு கூட வச்சுக்க, ஒரு மலையாள பிள்ளைனா. அந்த மாதிரி கௌசல்யா நான் உன்னை பிரேமிக்கும் உடனே அந்த பிள்ளைக்கு கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு கோவத்துல. நான் உன்னை பிரேமிக்கும், நான் உன்னை பிரேமிக்கும்னா நான் நான் உன்னை பிரேமிக்கும்னா நான் உனக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றேன் நான் நினைச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரியுது அது ஐ லவ் யூ ஆம்ல. நீ ரொம்ப நடிக்காத. சரி, எப்படி எப்படி மனசுல இருக்கிறதால சொன்னோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு, உனக்கு யாரெல்லாம் சொன்னது அப்படி இப்படின்னாப்ல. இங்க பாரு, எனக்கு எதுவுமே நினைக்காத, அங்க ஒரு பையன் இருக்கான் பாரு, அவன் தான் சொல்லி கொடுத்தான். நான் உன்னை பிரேமிக்கும் போய் சொல்றான்னு அவனை திரும்பி பார்த்தோன்னா அவன் அப்படியே புத்தகத்தை கீழே போட்டு ஓடுறான். அவன் சொன்னதா நீ சொன்னதா? அது அவன் அவன் சொல்லணும்னு நினைச்சிருப்பான் போல, அதை நான் சொல்லிட்டேன் அங்க போய். அதோட என்ன செருப்பால் அடிக்காத போறதான் மச்சான். அது ஒண்ணுதான் லவ். அது நான் தான் சொல்லிச்சு, அது லவ் அக்செப்ட் பண்ண மச்சான் கடைசி வரைக்கும். ஆமா, ஆனா கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட போய், அவன் லூசுடா, என்கிட்ட சொன்ன மாதிரி நிறைய பேர்ட்ட போய் லவ் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. உன்னை டேமேஜ் பண்ணிடுச்சு நான் பண்ணது.